டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நான் இப்பொழுது நீங்கள் இந்த அப்ளிகேஷனினை மிகவும் ஆசையுடன் தயாரித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த அப்ளிகேஷன் தொடர்பாக பெரிய நாலேஜ் ஒன்று கிடைக்க இருக்க வேண்டும். நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றால் கட்டாயம் உங்கள் நோட்புக்கில் அதனை நோட் டவுன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மீண்டும் எப்பொழுதாவது இது மறந்தால் உங்களால் மீண்டும் ரெஃபர் செய்ய முடியும். இது இன்டர்நெட்டில் சர்ச் செய்வது போன்று இல்லை. நீங்கள் தனியாக எழுதி வைப்பதே உங்கள் நினைவில் இருக்கும். அதனால் அந்த விடயங்களையே செய்ய வேண்டும். நீங்கள் பிகினர் ஒருவராக இவற்றை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மிகவும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் இந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எமது டிஸ்கிரிப்ஷனினை பார்த்தால் இந்த விடயங்கள் தொடர்பான ஃபிக்மா ஃபைல்ஸ் அண்ட் கோட்ஸ் அனைத்தனையும் பார்க்க முடியும். உங்களால் இவற்றிற்கு செல்லும் லிங்க்ஸ்களை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் எவ்வாறு யூடியூப் வீடியோ ஒன்றை ப்ளே செய்கின்றோம் என்று கூறப்போகின்றேன். இதனால் நாங்கள் இதற்காக யூடியூப் பிளேயர் என்ற பேக்கேஜ் ஒன்றை இன்ஸ்டால் செய்தோம். நான் உங்களுக்கு அதனை மீண்டும் கோடில் காண்பிக்கின்றேன். ஆகவே நாங்கள் மேலதிகமாக கதைக்காமல் கோடிற்கு சென்று இந்த விடயங்களை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம். நீங்கள் நாம் முன்னருள்ள பாட்டில் எமது ஃபங்க்ஷன்ஸ் பேஜினை தயாரித்து இந்த ஃபங்க்ஷன் பேஜிற்கு செல்லும் ரூட்டரை தயாரித்து ஃபங்க்ஷன்ஸ் பேஜிற்கு எவ்வாறு நவிகேட் ஆகும் பொழுது நாங்கள் இவ்வாறு ஃபங்க்ஷன் மாடலில் இருந்து ஃபங்க்ஷன் டேட்டா ஒன்றை பாஸ் செய்தோம் என்பதை பார்த்தீர்கள். உங்களுக்கு இப்பொழுது இதனால் இந்த விடயங்கள் தெளிவாகி இருக்கும் இல்லையா? இங்கு மிகவும் கடினமான விடயங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே நாம் இவ்வாறு ஃபங்க்ஷன் பேஜிற்கு சென்ற பிறகு எமக்கு இப்பொழுது இந்த ஃபங்க்ஷன் பேஜின் யூஐயினை தயாரிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு இந்த யூஐயில் இமேஜ் ஒன்றை பிடிக்க முடியும். நான் இவ்வாறு யூஐ ஒன்றையே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இந்த யூடியூப் பிளேயர் மிகவும் முக்கியமான கீ ஃபீச்சர் ஆகும். நான் உங்களுக்கு அதனை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம் என்று இப்பொழுது கற்பிக்க முயற்சிக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த யூஐயினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் இங்கு பெரிய யூஐ ஒன்றை தயாரிக்கவில்லை என்பதை பார்க்கலாம். மிகவும் அழகாக செய்யவில்லை. எனக்கு ஜஸ்ட் டீட்டெயில்ஸ்களை மாத்திரம் கொடுக்க வேண்டும். நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ற பேஜில் நாங்கள் எமது யூடியூப் பிளேயரினை இணைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் நான் கட்டாயமாக எனது இந்த ஸ்டேட்லெஸ் இருக்கும் விஜெட்டினை இவ்வாறு ஸ்டேட்ஃபுல்லாக கன்வெர்ட் செய்கின்றேன். உங்களால் அதற்கு இங்கு ஸ்டேட்லெஸ் விஜெட் மேல் கர்சரினை வைக்க முடியும். பிறகு இங்கு இருக்கும் பல்பினை ப்ரெஸ் செய்த பிறகு இதனை ஸ்டேட்ஃபுல்லாக கன்வெர்ட் செய்ய முடியும். உங்களுக்கு எமக்கு எக்ஸ்ட்ரா பேஜ் ஸ்டேட் கிளாஸ் இப்பொழுது அட் ஆகி இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். நாங்கள் இப்பொழுது இதில் எமது யூஐயினை தயாரித்து செல்வோம். நான் இங்கு ஆப் பாரினை ஆரம்பத்தில் கொடுக்கின்றேன். எம்மால் ஆப் பாரின் டைட்டிலினை நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுக்கின்றேன். நான் இதற்கு விஜெட் கிளாஸில் இருந்து எடுக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் டேட்டாவினை பாஸ் செய்கிறோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் ஃபங்க்ஷன் டேட்டாவில் டைட்டிலினையும் இங்கு டிஸ்பிளே செய்ய வேண்டும். நான் இதனை கொடுத்து சேவ் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது பாடியினை கொடுக்க வேண்டும். நான் பாடியினையும் எவ்வாறு கொடுக்கின்றேன்? நான் பாடியினை சேஃப் ஏரியாவில் ரப் செய்கின்றேன். நீங்கள் சேஃப் ஏரியாவிற்கு சைல்டு ஒருவரை கொடுக்க முடியும் என்பதை பார்க்கலாம். பிறகு உங்களால் இதனை இங்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவினை ரப் செய்ய முடியும். உங்களுக்கு இதற்கு சைல்டு ஒருவரை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நான் ஆரம்பத்தில் சேஃப் ஏரியாவின் சைல்டாக கொலம் ஒன்றை இதற்கு பாஸ் செய்கின்றேன். எனக்கு கொலம் ஒன்றை தேவையாகும். நான் இவ்வாறு கொலம் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு எம்மால் கொலமிற்கு சில்ட்ரனை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் இங்கு யூஐயினை கொடுத்து காண்பித்தால் நான் ஆரம்பத்தில் இந்த யூடியூப் பிளேயரினை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நான் இந்த யூடியூப் பிளேயரினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறையினை இன்னும் சிறிது நேரத்தில் கூறுவேன். நாங்கள் இதனை டுடூவாக குறித்து கொள்வோம். நான் இங்கு கமெண்ட் ஒன்றை டுடூ என்று கொடுக்கின்றேன். இங்கு நாங்கள் யூடியூப் பிளேயர் என்று கொடுப்போம். நாங்கள் பெட்டர் கமெண்ட்ஸ் என்ற பிளக்இன் இன்ஸ்டால் செய்திருப்பதால் இந்த கமெண்ட் இவ்வாறு செம்மஞ்சள் நிறத்தில் அட் ஆகின்றது. இதனால் உங்களுக்கு நான் அந்த விடயங்களை முன்னரும் கூறினேன். நாங்கள் அடுத்து எமது டியூரேஷன் மற்றும் இங்கிருக்கும் டேட்டாவினை கொடுப்போம். இங்கிருக்கும் டியூரேஷன், கேட்டகரி மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம். நான் யூடியூப் பிளேயருக்கு கீழே சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன்.
நான் இதன் ஹைட்டினை 40 போன்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டில் எனது டியூரேஷனை கொடுக்கின்றேன். உங்களுக்கு எனக்கு டியூரேஷன் என்று கொடுக்க முடியும் என்று தெரியும். இவ்வாறு உங்கள் விஜெட் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவில் டியூரேஷன் என்று ப்ராப்பர்லி இருக்கின்றது. இந்த டியூரேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியினை பாஸ் செய்யுங்கள். நான் மினிட்ஸ் என்று இவ்வாறு கொடுக்கின்றேன். அடுத்து ஸ்டைலினை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஸ்டைலாக டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். இதனை சேவ் செய்யுங்கள். அப்பொழுது இது அழகாக ஃபார்மட் ஆகின்றது. நான் இங்கு ஃபாண்ட் சைஸினை 16 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை கொடுப்போம். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 300 என்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் கலரினை அப் கலர்ஸில் கொடுக்கின்றேன். உங்களுக்கு நான் எமது பிரைமரி கிரே கலரினை இதற்கு ஆட் செய்கின்றேன் என்று தெரியும். உங்களால் இங்கிருக்கும் ஸ்டைலிங்கின் கன்ஸ்டன்ட்டாக டிஃபைன் செய்ய முடியும். நான் கன்ஸ்டாக இதனை டிஃபைன் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது டியூரேஷனை கொடுத்தோம். இங்கு கன்ஸ்ட் என்று இவ்வாறு கொடுப்போம். நான் இப்பொழுது டியூரேஷனை கொடுத்திருக்கின்றேன். நான் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நாங்கள் சைஸ்டு பாக்ஸுடன் காப்பி செய்தோம். அடுத்ததாக இங்கு கமா ஒன்றை கொடுப்போம். பேஸ்ட் செய்வோம். எனக்கு இவ்வளவு ஹைட் தேவையில்லை. நான் இங்கு ஹைட்டினை 10 போன்று குறைக்கின்றேன். எனக்கு இங்கு கேட்டகரி தேவையாகும். உங்களுக்கு இதில் கேட்டகரி என்று ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது என்பது தெரியும். இவ்வாறு வைத்திருப்போம். நாங்கள் இங்கு கலரினை கிரீன் கலர் என கொடுப்போம். அடுத்ததாக நான் மீண்டும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். நான் இதிலும் 10 போன்று ஹைட்டினை கொடுக்கின்றேன். எனக்கு அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷனினை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் எனக்கு இந்த விடயங்கள் தேவையில்லை. நான் இதனை இவ்வாறு இங்கு வரும் வரை கிளியர் செய்கின்றேன். உங்களால் விஜெட் கிளாஸில் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவில் டிஸ்கிரிப்ஷனினை இங்கு காண்பிக்க முடியும். இங்கு இந்த வெயிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கு பிரைமரி டார்க் ப்ளூ கலராக கலரினை மாற்றுவோம். இந்த விடயங்களை வைப்போம். நாங்கள் இவற்றை கொடுத்து மேலே சென்று ஆரம்பத்தில் இங்கு காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினையும் தயாரிப்போம். நாங்கள் காலமின் உள்ளே செல்ல வேண்டும். காலமின் உள்ளே கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை தயாரிப்போம். உங்களால் நாங்கள் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்டாக தயாரிக்க வேண்டும் என்று தெரியும். இவற்றை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நாங்கள் சேவ் செய்து எமுலேட்டரில் எமது அப்ளிகேஷனை ரன் செய்வோம். ரன் வித்தவுட் டீபக்கிங். உங்களுக்கு இப்பொழுது இவையே நான் டிசைன் செய்தவை என்று தெரியும். நான் டிசைன் செய்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். நான் இதற்கு பேடிங் ஒன்றை கொடுத்தல் சிறந்ததாகும். அப்பொழுது என்னால் இவ்வாறு இறுக்கமாக இருக்கும் தோற்றத்தை நீக்க முடியும். நான் இவ்வாறு எனது காலமினை பேடிங் விஜெட் மூலம் ரேப் செய்கின்றேன். உங்களால் இதனை நேரடியாக இந்த பேஜிற்கு நேவிகேட் செய்ய தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது இந்த விடயங்களை செய்யவில்லை. நீங்கள் இந்த டேட்டா அழகாக பாஸ் ஆகின்றதை பார்க்கலாம். எமக்கு இப்பொழுது எமது யூடியூப் பிளேயரினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது யூடியூப் பிளேயரினை எவ்வாறு இங்கு அழகாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் யூடியூப் பிளேயரினை இம்ப்ளிமெண்ட் செய்கின்ற பொழுது ஆரம்பத்தில் இந்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இதனால் நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் இந்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். நீங்கள் ஃப்ளட்டர் யூடியூப் பிளேயர் என்று சர்ச் செய்யுங்கள். நான் இங்கு ஃப்ளட்டர் யூடியூப் பிளேயர் என்ற இந்த பேக்கேஜினை யூஸ் செய்கின்றேன். நீங்கள் இந்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்யுங்கள். இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் மாறி இருக்கலாம். அதற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள பாட்டில் பப்ஸ்பெக் YAML-இல் அதனை சரியாக இன்ஸ்டால் செய்தது நினைவிருக்கும். நான் இங்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு நாங்கள் பப்ஸ்பெக் YAML-இனை ஓப்பன் செய்வோம். நீங்கள் இங்கு எமது யூடியூப் பிளேயர் என்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இங்கு யூடியூப் பிளேயரனை கொடுக்க வேண்டும். இதனால் நான் இங்கு ஆரம்பத்தில் யூடியூப் பிளேயரனை கொடுப்பதற்கு முன்னர் சிறிய செட்டப்பினை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இதனை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து இதனை எவ்வாறு செய்கின்றேன் என்று இப்பொழுது கூறுகின்றேன். நான் இவ்வாறு ஸ்டேட் கிளாஸிற்கு வருகின்றேன். நாங்கள் ஸ்டேட் கிளாஸிற்கு ஆரம்பத்தில் கண்ட்ரோலர் ஒன்றை யூடியூப் பிளேயர் கண்ட்ரோலர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் லேட்டாக தயாரிக்கின்றேன். என்னால் இங்கு யூடியூப் பிளேயர் ஃப்ளட்டர் என்ற பேக்கேஜிலிருந்து எடுக்க முடியும். நான் இவ்வாறு கண்ட்ரோலர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இதனை கண்ட்ரோலர் என்று டிஃபைன் செய்வோம். நான்
இப்பொழுது கண்ட்ரோலர் ஒன்றை தயாரித்து இருக்கின்றேன். நான் இப்பொழுது இதன் இன்இட் ஸ்டேட்டில் எனது இந்த யூடியூப் பிளேயரினை லோட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இந்த விஜெட் லோட் ஆகும் பொழுது எமது யூடியூப் பிளேயருக்கு அல்லது இந்த லிங்கிற்கு சென்று யூடியூப் பிளேயருக்கு இந்த டேட்டாவினை ப்ரொவைட் செய்து இந்த லிங்கிலிருந்து டிஸ்பிளே ஆகும் யூடியூப் வீடியோவினை எமது எமுலேட்டரில் லோட் செய்கின்றேன் அல்லது எமது மொபைலில் லோட் செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கு இந்த விஜெட்டினை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கன்வெர்ட் செய்தேன். ஏனென்றால் எனக்கு இன்இட் ஸ்டேட் என்ற லைஃப் சைக்கிள் மெத்தடில் அக்சஸ் செய்ய முடியும். நான் இன்இட் ஸ்டேட்டினை எடுக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த இன்இட் ஸ்டேட்டில் செய்ய வேண்டிய விடயத்தை கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வீடியோ URLனை பாஸ் செய்து வீடியோ ஐடி ஒன்றை தயாரிக்க வேண்டும். இந்த பேக்கேஜில் இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறை இதுவாகும். நான் இங்கு ஆரம்பத்தில் கெட் வீடியோ ஐடி ஃப்ரம் URL என்று கொடுக்கின்றேன். உங்களால் ஃபைனலி வீடியோ ஐடியை தயாரிக்க முடியும். நான் இதில் இருக்கின்ற யூடியூப் பிளேயரினையே இப்பொழுது எடுக்க வேண்டும். யூடியூப் பிளேயரில் மெத்தட் ஒன்று கன்வெர்ட் URL டு ஐடி என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இதற்கு எமது URLனை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு எமது விஜெட் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவில் எமது வீடியோ URL இருக்கின்றது தெரியும். இங்கு இந்த URL எம்டியாக இருக்கலாம், அதாவது நல்லாக இருக்கலாம். நான் இந்த URL நல்லானால் இங்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை இதற்கு அசைன் செய்கிறேன். நாங்கள் இதனை ஃபுல் ஸ்க்ரீன் என்று கொடுப்போம். உங்களுக்கு நான் இப்பொழுது வீடியோ ஐடி தயாரித்த முறை தெளிவாக வேண்டும். நான் இங்கு யூடியூப் பிளேயர் என்று எடுத்தேன். நாங்கள் இங்கு கொடுத்த யூடியூப் பிளேயர் பேக்கேஜில் இருந்து யூடியூப் பிளேயர் என்று வருகின்றது. அடுத்ததாக இதில் கன்வெர்ட் URL டு ஐடி என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. பிறகு நான் அந்த மெத்தடிற்கு எமது URLனை இவ்வாறு பாஸ் செய்தேன். நான் URL நல்லானால், அதாவது இங்கு எதுவுமே ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகவில்லை என்றால் வாய்ட் ஐடியிற்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை அசைன் செய்கின்றேன். ஆகவே நான் உங்களுக்கு இந்த விடயங்களை நல் சேஃப்டியின் கீழ் தெளிவுபடுத்தினேன். என்னிடம் இப்பொழுது வீடியோ ஐடி இருக்கின்றது. ஆகவே நான் எனது கண்ட்ரோலரினை ஆரம்பத்தில் இனிஷியலைஸ் செய்தேன். உங்களுக்கு இங்கு நாங்கள் கண்ட்ரோலர் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோம் என்பது தெரியும். நான் கண்ட்ரோலர் ஈக்குவல்ஸ் யூடியூப் பிளேயர் கண்ட்ரோலரில் இருந்து இதனை செய்கின்றேன். நான் இப்பொழுது யூடியூப் பிளேயர் கண்ட்ரோலர் இனிஷியலைஸ் வீடியோ ஐடியினை வீடியோ ஐடியாக தயாரித்தேன். நீங்கள் இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுங்கள். நான் இப்பொழுது இதற்கு ஃப்ளாக்ஸ் சிலவற்றை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது ஆட்டோப்ளே டிஃபால்ட் ஆன் ஆக இருக்க வேண்டுமா, டிஃபால்ட் மியூட்டாக இருக்க வேண்டுமா, அந்த விடயங்களை பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் ஃப்ளாக்ஸாக இதனை கொடுக்க முடியும். நான் இங்கு கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். இங்கு யூடியூப் பிளேயர் ஃப்ளாக்ஸ் என்று இருக்கின்றது. நான் இங்கு ஆட்டோப்ளே என்று டிஃபால்ட் ஃபால்ஸ் ஆக கொடுக்கின்றேன். அடுத்து நான் மியூட் என்று ஃபால்ஸ் ஆக கொடுக்கின்றேன். நான் இங்கு இனிஷியலி மியூட்டாக வேண்டியதில்லை. நான் ஆட்டோப்ளே தேவையில்லை என்றே இங்கு கொடுத்தேன். இந்த விடயங்கள் சரியாக செட்டப் செய்யுங்கள். நாங்கள் இப்பொழுது பேசிக்கலி எடுத்தால் நாங்கள் கண்ட்ரோலர் தயாரித்து இருக்கின்றோம். வீடியோ ஐடி ஜெனரேட் செய்திருக்கின்றோம். அடுத்து நான் இந்த வீடியோ பாஸ் செய்து கண்ட்ரோலருக்கு அசைன் செய்தேன். எமது கண்ட்ரோலரினை இனிஷியலைஸ் செய்தேன். அடுத்ததாக நீங்கள் நிச்சயமாக இவ்வாறு நாங்கள் கண்ட்ரோலர் ஒன்றை தயாரித்தால் இந்த கண்ட்ரோலரினை டிஸ்போஸ் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதனால் எமக்கு டிஸ்போஸ் என்ற லைஃப் சைக்கிள் மெத்தடினை இங்கு எடுக்க முடியும். உங்களால் நாங்கள் தயாரித்த கண்ட்ரோலரினை கண்ட்ரோலர் டாட் டிஸ்போஸ் என்ற மெத்தடினை ரன் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எமது யூடியூப் பிளேயரினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்ப்போம். உங்களுக்கு நான் இப்பொழுது இங்கு கமெண்ட் ஒன்றினை கொடுத்திருக்கின்றேன் என்பது தெரியும். நான் இங்கு ஆரம்பத்தில் செக் செய்கின்றேன். நாங்கள் தயாரித்த எமது கண்ட்ரோலர் இருக்கின்றது அல்லவா? எம்மால் எமது கண்ட்ரோலரினை எடுக்க முடியும். இங்கு கண்ட்ரோலரில் இனிஷியல் வீடியோ ஐடி இருக்கின்றது. உங்களால் இது எம்டி இல்லை என்றால், இஸ் நாட் எம்டி என்றால் எனக்கு யூடியூப் பிளேயரினை காண்பிக்க வேண்டும். ஆகவே நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ விஜெட்டில் இதனை டிஸ்ப்ளே செய்கின்றேன். நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை 16:9 என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு 16:9 யூடியூப் பிளேயரின் ரேஷியோ டிஃபால்ட்டாக வருகின்றது தெரியும்.
இதனை இவ்வாறு வைத்திருக்கவும். நான் இங்கு கமா ஒன்று கொடுக்கின்றேன். இப்பொழுது aspect ரேஷியோ சரியாகும். நான் aspect ரேஷியோ போன்று இங்கு சைல்டு ஒருவரை பாஸ் செய்கின்றேன். நான் இந்த சைல்டாக எமது யூடியூப் பிளேயரினை கொடுக்க வேண்டும். எனக்கு எட்ஜ் ரவுண்ட் என்று செய்ய வேண்டும் என்பதால் நான் இதனை கிளிப் ரெக்டில் ரப் செய்கின்றேன். நான் கிளிப் ரெக்டில் பார்டர் ரேடியஸினை கொடுக்கின்றேன். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். எனக்கு பார்டர் ரேடியஸ் 10 போன்று தேவையாகும். எனக்கு இப்பொழுது இங்கு சைல்டு ப்ராப்பர்ட்டியாக யூடியூப் பிளேயர் என்ற விஜெட் இருக்கின்றது. நான் யூடியூப் பிளேயருக்கு கண்ட்ரோலர் மாத்திரம் பாஸ் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் கண்ட்ரோலரினை இனிஷியலைஸ் செய்ததால் இங்கு கண்ட்ரோலரினை பாஸ் செய்ய முடியும். இது எமது இனிஷியல் வீடியோ ஐடி எம்டி இல்லை என்றால் நான் இது எம்டியானால் அந்த நேரத்திலும் நான் எழுத வேண்டும். அதனால் நான் இந்த இஃப் கண்டிஷனில் இருந்து வெளியே வந்து கட்டாயம் எல்ஸ் கண்டிஷனையும் எழுத வேண்டி இருக்கிறது. நான் இங்கு கன்ஸ்ட் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இங்கு நோ வீடியோ அவைலபிள் என்று கூறுகின்றேன். இங்கு கமா ஒன்றினை கொடுத்து வைப்போம். இங்கு கமா ஒன்றை நீக்கினால் அந்த இஷ்யூவினை நீக்க முடியும். ஏனென்றால் இதனை பிளாக்காகத்தான் எழுத வேண்டும். காரணம், இங்கிருந்து இந்த விஜெட் அல்லது இந்த விஜெட் ரிட்டர்ன் ஆகின்றது. நான் இப்பொழுது இங்கு aspect ரேடியோ விஜெட் ஒன்றை தயாரித்தேன். எனக்கு aspect ரேஷியோ ஒன்று இந்த வீடியோவிற்கு தேவையாகும். அதனால் நான் aspect ரேஷியோ விஜெட்டில் எனது யூடியூப் பிளேயரினை கொடுத்தேன். எனக்கு எட்ஜ் ரவுண்ட் செய்ய வேண்டும் என்பதால் நான் கிளிப் ரெக்டில் ரப் செய்து இவ்வாறு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுத்தேன். அடுத்து நான் இங்கு வீடியோ ஐடி இனிஷியலைஸ் ஆகவில்லை என்றால் நான் இங்கு யூசருக்கு நோ வீடியோ அவைலபிள் என்று டிஸ்பிளே செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இவற்றை செய்து கட்டாயம் எமது எமியுலேட்டரினை ஸ்டாப் செய்ய வேண்டும். நான் இங்கிருந்து எமியுலேட்டரினை டெர்மினேட் செய்கின்றேன். பிறகு உங்களால் ரன் செய்ய முடியும். ரன் வித்தவுட் டீபக்கிங் என்று கொடுத்த பிறகு மீண்டும் இது ரன் ஆகின்றது. நீங்கள் ரன் செய்த பிறகு நான் இங்கு மீண்டும் ரீஸ்டார்ட் செய்தேன் என்பதை பார்க்கலாம். நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது மெடிடேஷன் என்ற டப்பிற்கு சென்று மெடிடேஷன் ஒன்றினை ஓப்பன் செய்து பார்ப்போம். நான் ஸ்டார்ட் என்று கொடுக்கின்றேன். ஸ்டார்ட் என்பதை கிளிக் செய்த பிறகு இவ்வாறு எனது வீடியோ பிளேயர் லோட் ஆகின்றது. நீங்கள் அழகாக எமது யூடியூப் பிளேயர் லோட் ஆகியிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் பாஸ் செய்த லிங்கிற்கு தொடர்பான வீடியோ இப்பொழுது இங்கு லோட் ஆகின்றது. எமக்கு இவ்வாறு பல்வேறு வேல்யூஸ் கன்சோலில் லாக் ஆகின்றது. இதனால் ஏதாவது எரர் வருகின்றது என்றால் கட்டாயம் உங்களால் கன்சோலில் பார்க்க முடியும். உங்களால் இங்கிருந்து இதனை நார்மலி ப்ளே செய்ய முடியும். நீங்கள் நார்மலாக வீடியோ ஒன்றை ப்ளே செய்வது போன்றதாகும். எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் இப்பொழுது இது ப்ளே ஆகின்றதை பார்க்கலாம். ஆகவே உங்களால் இதனை ஒரு முறை கிளிக் செய்தால் பாஸ் செய்து முடியும். அந்த விடயங்கள் அனைத்தும் அழகாக வேலை செய்கின்றது. நார்மல் வீடியோ பிளேயர் போன்றதாகும். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது யூடியூப் பிளேயர் ஒன்றை எவ்வாறு இன்டிகிரேட் செய்கின்றோம் என்று தெரியும். உங்களுக்கு தெளிவாகவில்லை என்றால் நான் அதனை மீண்டும் தெளிவாக கூறுகின்றேன். உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் டேட்டாவுடன் URL ஒன்றை பாஸ் செய்கின்றோம் என்பது தெரியும். நான் இங்கு ஆரம்பத்தில் யூடியூப் பிளேயருக்கு கண்ட்ரோலர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஆகவே எமக்கு இவை அனைத்தும் யூடியூப் பிளேயர் என்ற பேக்கேஜிலிருந்து கிடைக்கின்றது. உங்களால் இங்கு ஃப்ளட்டர் யூடியூப் பிளேயர் என்றை பார்க்க முடியும். பிறகு நாங்கள் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எமக்கு பட்டன் ஒன்றை ப்ரெஸ் செய்தும் இதனை செய்ய முடியும் என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு நாங்கள் பேசிக்கலி அந்த விஜெட்டினை ஓப்பன் செய்கின்ற பொழுது இந்த யூடியூப் பிளேயர் லோடாக ஆரம்பிக்கும் என்பது தெளிவாகி இருக்கும். அதாவது இது இனிட் ஸ்டேட்டில் லோட் செய்யப்படுவதால் இது நடைபெறுகிறது. நான் உங்களுக்கு மீண்டும் காண்பித்தால் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் செய்தால் இது இனிட் ஸ்டேட்டில் லோட் ஆகின்றது தெரியும். அதாவது நாங்கள் இங்கு இனிட் ஸ்டேட்டில் அதனை லோட் செய்திருக்கின்றோம். நாங்கள் ஆட்டோ பிளேயினை ஆஃப் செய்ததால் இது ஆட்டோமேட்டிக்கலி ப்ளே ஆகவில்லை. நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்கலி ப்ளே ஆகவில்லை என்பதை பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் எமது URL-இனை பாஸ் செய்து வீடியோ ஐடி ஒன்றினை தயாரிக்க வேண்டும். உங்களால் அதற்கு இங்கு கன்வெர்ட் URL to ID என்ற மெத்தடினை யூஸ் செய்ய முடியும். பிறகு இந்த வீடியோ ஐடியினை பாஸ் செய்து எமது கண்ட்ரோலரினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு கமா ஒன்றை கொடுத்து இதனை சேவ் செய்கின்றேன். நீங்கள் இவை அனைத்தும் நாங்கள் இன்னிட் ஸ்டேட்டில் செய்கின்றோம் என்பதை பார்க்கலாம்.
எமக்கு இங்கு இந்த ஃப்ளாக்ஸ் தேவையில்லை. ஆனால் எமக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த விடயங்களை யூஸ் செய்ய முடியும். ஆகவேதான் எம்மால் இதன் டாக்குமெண்டேஷனை பார்த்தால் மேலும் பல்வேறு ஃபீச்சர்ஸ்களை யூஸ் செய்ய முடியும். ஆனால் நான் அனைத்தினையும் கற்பிக்கவில்லை. அவ்வாறு செய்தால் இந்த டியூட்டோரியலில் இருந்து எந்த பயனும் இருக்காது. உங்களுக்கு தேவையான ஏதாவது இருந்தால் நீங்கள் டாக்குமெண்டேஷனை படித்து தனியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய பழக வேண்டும். நான் இங்கு எனது யூடியூப் பிளேயருக்கு நாங்கள் பாஸ் செய்ய கண்ட்ரோலரினை இனிஷியலைஸ் செய்தோம். அடுத்ததாக நான் இங்கு கீழே வந்து எனது யூடியூப் பிளேயருக்கு இந்த கண்ட்ரோலரினை பாஸ் செய்ய வேண்டியது மாத்திரமே இருக்கின்றது. அவ்வாறு செய்தால் யூடியூப் பிளேயர் ஆட்டோமேட்டிக்கலி பிளேயாக ஆரம்பிக்கும். நீங்கள் இப்பொழுது பெரிய நாலேஜினை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இங்கு புதிய விடயம் ஒன்றை கற்றோம். நாங்கள் முன்னர் இந்த விடயங்களை கதைக்கவில்லை. நாங்கள் இவ்வாறு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒன்றை யூஸ் செய்து எவ்வாறு யூடியூப் பிளேயர் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம் என்று எமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் பார்த்தோம். ஆகவே நீங்கள் பெரிய விடயம் ஒன்றை கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு இந்த கோடினை மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கினை கொடுத்திருக்கின்றோம். எமது ரெபாசிட்டரிக்கு செல்லுங்கள். அங்கிருந்து உங்களால் இந்த கோடினை ரெஃபர் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எமது அப்ளிகேஷனில் நாங்கள் யூடியூபிற்கு ரீடைரக்ட் செய்யாமல் எமது அப்ளிகேஷனின் பேஜில் இருந்தே நாங்கள் எவ்வாறு யூடியூப் வீடியோ ஒன்றை ப்ளே செய்கிறோம் என்று பார்த்தோம். உங்களுக்கு ப்ளே செய்ய, பாஸ் செய்ய, இதனை ஸ்கிப் செய்ய தெரியும். நாங்கள் இதன் டைம்லைனுடன் இம்ப்ளிமெண்ட் செய்து இருக்கின்றோம். அதனால் இதில் மேலும் பல்வேறு ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது. உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் ஒன்றை இதில் ப்ளே செய்ய முடியும். உங்களால் அந்த விடயங்களை இந்த பேக்கேஜின் டாக்குமெண்டேஷனிற்கு சென்றால் பார்க்க முடியும். ஆகவே நான் உங்களுக்கு இந்த இனிட் ஸ்டேட்டில் நாங்கள் எவ்வாறு வீடியோ ஐடியினை தயாரித்து இந்த விடயங்களை செய்தோம் என்று இப்பொழுது சிறந்த நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் அடுத்த செக்ஷனில் மற்றொரு மிக முக்கியமான ஃபீச்சர் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறையினை பார்ப்போம். நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் நாங்கள் எவ்வாறு எம்மிடம் இருக்கும் URL ஒன்றை லான்ச் செய்கிறோம் என்று கற்பிப்பேன். ஆகவே நாங்கள் அடுத்த செக்ஷனில் எவ்வாறு நாங்கள் URL ஒன்றை சரியாக லான்ச் செய்வது என்று பார்ப்போம்.